ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள். இதால் நான் 3 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நம்ம பால் பன்னு தான் செய்ய போகிறோம். பால் பண்ணுனா ஸ்வீட்டு, நம்ம கடையிலலாம் விற்கிது இல்லையா, ஸ்வீட்டாக ஜீரா ஊற்றி ஒரு பன்னு விற்குமே, அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறோம். இது சுகர் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் 3 கப்பு மைதானா 2 கப்பு சுகர். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் அரைச்சி சேர்த்துக்குங்க, இல்லைனா விலகும். அதனால தான் இதில் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு கால் கப்பு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சர்க்கரை, மைதா, தயிர், சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுவே நீங்கள் தண்ணியே அவ்வளோ சீக்கிரம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த தயிர் சேர்த்தோம் இல்லையா, அது போயிட்டு உங்களுக்கு விலகும் சர்க்கரை, அதனால் சேர்க்காதீங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டால் தான் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி அந்த பதம் வருதான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து கிளறிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கினே இருந்தீங்கன்னா அது விலகி கொடுக்கும் நமக்கு. நான் எந்த பதம் வேணும்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம பிசைய அது மட்டும் விலகுது பாருங்கள். அவசரப்பட்டு நீங்கள் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப குழன்னு ஆகிடும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு இதை பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அவ்வளோதான். இது பாருங்க, இது மாதிரி எடுத்து போடணும். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் விலவி கொடுக்கும். எடுத்து போடுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அந்த தண்ணிலாம் சக்கரெலாம் விலகி கொடுக்கும். ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். அதுக்கு ஜீரா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், 1 கப் அளவு சர்க்கரை போட்டுருக்குறேன். இப்போ 1/4 கப் அளவு தண்ணி. அந்த சர்க்கரை முழுகிற வரைக்கும் ஊற்றினா போதும். இது துழவி விடுவோம். இது மாதிரி நம்ம துழவி விட்டுட்டு அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை கரையட்டும். சர்க்கரை பாருங்க, நம்ம போட்ட சர்க்கரைலாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி பிசு தன்மை இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, இதை தான் ஒரு கம்பி பதம். இப்படி நமக்கு இப்படி கையில் ஒட்டினாலே போதும். இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஜில்லுன்னு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற வச்சிடணும். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு. மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை நம்ம இப்படி எடுத்து இப்படி ரவுண்டாக தான் போட போகிறோம். வாங்க கேஸுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி போட்டுக்கலாம். மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க.
அப்போ தான் அது உள்ளே வேகும். ஒன்று ஒன்றா போட்டுட்டு திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுங்க, மீடியம் சிம்மில் வச்சு. அப்போ தான் இது நல்லா உள்ளே நல்லா வேகும். இங்கே பாருங்கள், சிம்மில் வச்சு திருப்பி விட்டு வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டோம்ல, இது சின்னதாகவும் நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்குங்க. இது நல்லா கேக்கு மாதிரி வந்துடுச்சு. அடுத்தது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பன்னு செஞ்சோம் இல்லைங்களா, இது ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், போட்டு ரொம்ப நேரம் இல்லாமல் இப்படி பெரட்டி விட்டு, இங்கே பாருங்கள், இது எல்லா பக்கமும் நனையணும். நம்ம சூடாக போட்டோம்னா உறிஞ்சிடும். அப்படியே இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது மாதிரி ஏனத்துங்களை எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மறுபடியும் நான் எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுட்டு இப்படி நனைச்சி எடுக்கணும். அப்படியே நம்ம சூடாக போட்டோம்னா அந்த ஜீரா பூரா இழுத்துக்கும், அப்புறம் மொறுமொறுப்பு இருக்காது. அதனால தான் இது மாதிரி செய்கிறது. செம்மையாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.